Hello Max teachers, very good morning. இந்த வீடியோவில் நம்ம ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிளை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி சிமுலேஷன்ஸாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நமக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள். நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக்மெண்ட் டூலை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சர்க்கிள் வித் சென்டர் டூலை யூஸ் பண்ணுறோம் அண்ட் இன்டர்செக்ட் அண்ட் ஃபைனலி பாலிகன் டூல். ஸோ இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்முடைய ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூ விண்டோவுக்கு போகிறோம். நமக்கான ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ செக்மெண்ட் ஏபி பை கிளிக்கிங் ட்வைஸ் இன் டு த கிராஃபிக்ஸ் வியூ. இப்போ நம்மளுடைய விண்டோவுக்கு போகலாம், செகண்ட் விண்டோவுக்கு போகலாம். ஸோ செகண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் நமக்கு ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் கிரிடெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் முன்னாடி கூட இந்த ஸ்டைல் பாரை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஹைடு, அதே போல் இதையும் என்ன பண்ணலாம்னா ஸோ ஹைட் த கிரிட்னு இருக்குது. ஸோ ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு போவோம். நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரியேட் எ செக்மெண்ட் ஏபின்னு சொல்லியிருக்காங்க, பை கிளிக்கிங் ட்வைஸ் இன்டு த கிராஃபிக்ஸ் வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எங்கே இருக்கும் செக்மெண்ட், ஸோ லைன் டூல்ஸில் செக்மெண்ட் இருக்குது. ஸோ அது மேலே மவுஸ் வச்சாலே நமக்கு ஒரு ஏஏ மாதிரி நம்மகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம். என்னென்னா செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம இங்கே ஒரு கிளிக் பண்ணுறோம், ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணுறோம். ஸோ எனக்கு அந்த செக்மெண்ட் கிடச்சிருச்சு. அந்த செக்மெண்ட்டோட லென்த் பார்த்திங்கன்னா 4.54 அப்படிங்கிறத அல்ஜிப்ரா வியூலேயே நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் ஏ சர்க்கிள் வித் சென்டர் ஏ த்ரோ பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சர்க்கிள் வித் சென்டர் டூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்முடைய விண்டோவுக்கு போகலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் விண்டோவுக்கு போகலாம். இப்போது இங்கே சர்க்கிள் டூல்ஸ் இருக்குது, அது சர்க்கிள் வித் சென்டர் த்ரோ த பாயிண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம என்னபிள் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏவை சென்டராக வச்சுக்கிட்டு பி வழியாக போகக்கூடிய ஒரு சர்க்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ வரைஞ்சாச்சு. இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அல்ஜிப்ரா வியூ கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன் என்னங்கிறத நம்ம மேத்தமெட்டிக்கல் நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சிமிலர்லி நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் எ சர்க்கிள் வித் சென்டர் பி த்ரூ ஏ. இப்போ நம்ம ஏவுக்கு இப்படி பண்ணமோ அதே போல் பியை சென்டராக வச்சு ஏ வழியாக ஒரு சர்க்கிளை வரைய போகிறோம். ஓகே, இப்போது சர்க்கிள் வித் சென்டர் த்ரூ த பாயிண்டில் போகிறோம். பியை சென்டராக வச்சுக்கிட்டு ஏ வழியாக ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இப்போ பாருங்கள் நமக்கான 2 சர்க்கிள் கிடச்சிருச்சு. இப்போ இந்த செக்மெண்ட்டை நம்ம ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இதோடைய அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த செக்மெண்ட்டோட லென்த்து, இந்த சிங்கிற சர்க்கிளுடைய ஈக்குவேஷன், டிங்கிற சர்க்கிளுடைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நமக்கான அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்செக்ட் போத் சர்க்கிள் பை செலக்டிங் டெம் டு கெட் த பாயிண்ட் சி. இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இங்கே போகலாம். அதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா பாயிண்ட் டூல்ஸ்லாம் இன்டர்செக்ட்னு இருக்குது. ஸோ இந்த 2 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் சிங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ பாருங்க சிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அண்ட் கிரியேட் ஏ பாலிகன் ஏபிசி இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் டு க்ளோஸ் த பாலிகன் செலக்ட் த ஃபஸ்ட் பாயிண்ட் அகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது பாலிகன் டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாலிகன் டூல் இங்கே இருக்குது, கிளிக் பண்ணுறோம். செலக்ட் ஆல் த வெர்டிசஸ் தென் ஃபஸ்ட் வெர்டெக்ஸ் அகைன் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏவை கிளிக் பண்ணுறோம் அண்ட் பியை கிளிக் பண்ணுறோம், சியை கிளிக் பண்ணுறோம், எகைன் ஏ வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள். ஹைட் த சர்க்கிள்ஸ் பை ஆக்டிவேட்டிங் த ஸோ ஹைட் ஆப்ஜெக்ட் டூல் அண்ட் செலக்டிங் தம். கன்ஃபார்ம் யுவர் செலெக்ஷன் பை செலக்டிங் த மூவ் டூல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம ஹைட் பண்ணலாம். எப்படி ஹைட் பண்ணலாம்னா இந்த சர்க்கிள் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுக்கலாம், ஹைட் ஆயிரும். அதே போல் இங்கே வச்சு என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஸோ ஆப்ஜெக்ட்னு இருக்கும், கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிரும். இப்போ ஏன் திரும்ப இந்த டூல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் ஆக்டிவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டா அது வெளியில் போயிடும். இப்போ பாருங்கள் நமக்கான ஒரு ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் நமக்கு அழகாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இது ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் தானே அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வச்சு தான் சொல்லுவோம். பட் இங்கே ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை வச்சு தான் சொல்ல போகிறோம் அப்படின்னா ஆங்கிள்ஸ் தான் சொல்ல போகிறோம். சைட்ஸ் பார்த்தாலும் நமக்கு தெரியும். பாருங்கள் ஏவோட லென்த்து, பியோட லென்த்து, சியோட லென்த்து பார்த்திங்கன்னா எல்லாமே 4.25 தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் தான். பட் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் பை கிளிக்கிங் இன்சைட் த ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கிள் டூலை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிள் டூலை எடுத்துக்கணும். அந்த பாலிகன் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா அண்ட் காமா எல்லாமே என்ன கிடச்சிருக்குன்னா 60 டிகிரின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோடைய ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இது ஒரு ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள்ங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் மோர் இன்ட்ராக்டிவாக சிமுலேஷன்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த வெர்டெக்ஸை பிடிச்சி நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள்
ஸோ அதோடைய சைட்ஸ் பாருங்கள் சேம் லென்த்தாக இருக்குது. அதே போல் அதோடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பாருங்கள் சேமாக இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 180 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணலாம். தேங்க்யூ.